கதறி எழுத காமெடி நடிகை ஷூட்டிங் ஸ்பாட்ல இப்படி கூட நடக்குமா? தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட பலமொழி படங்கள்ல கலக்கினவங்க தான் காமெடி நடிகை சுமதி. அவங்க ரகடான லுக்கோட இருந்தாலும் வேற லெவலுக்கு ஃபன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மூடர் கூடம், எண்ணெய் போல் ஒருவன், நான் சிகப்பு மனிதன், முனியாண்டி, 3ஆம் ஆண்டு விலங்கியல் உள்ளிட்ட படங்களை சொல்லலாம். அதுவும் வடிவேலு காம்பினேஷன் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். நூற்றுக்கணக்கான படங்கள்ல நடிச்ச இவங்க லேட்டஸ்டா ஷேர் பண்ண விஷயம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு இன்டர்வியூ பேசின அவங்க ஆரம்பத்துல படத்துல நடிக்கும் போது ஒரு நாளைக்கு வெறும் 80 ரூபாய் தான் சம்பளம் தருவாங்க. அதுல பல நேரங்கள்ல ஏஜென்ட்டுகள் மற்றும் தயாரிப்பு நிறுவனங்கள் பணம் தருவாம ஏமாத்திடுவாங்க. பல சமயங்கள்ல சாப்பாடு நேரத்துல எங்களை சாப்பிட விடாம தள்ளி விடுவாங்க. சீனியர் ஆர்டிஸ்டுகள் எங்க சாப்பாடை பிடுங்கிப்பாங்க. சாப்பாடு கூட இல்லாம பட்டினியா இருந்த நாட்கள் எல்லாம் உண்டு. ஷூட்டிங் முடிஞ்சதும் நடந்ததையெல்லாம் நினைச்சு பார்த்து அழுவேன்னு ரொம்ப சோகமா பேசினாங்க சுமதி. அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும் உச்ச நடிகர்கள் சிலர் மட்டுமே ஜூனியர் ஆர்டிஸ்டுகளுக்கு எல்லாமே ஓகேயா, ஏதாவது தேவை இருக்கான்னு செக் பண்ணி செய்து கொடுப்பாங்க. மற்ற நடிகர்கள் தங்களோட வேலையை மட்டுமே பார்த்துட்டு போவாங்க.